ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி சுவையான ஆட்டு மூளை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க 1/2 தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க ஆட்டு மூளையை இதில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக பெரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப பெரட்டாதீங்க. லைட்டாக மசாலாலாம் அது மேலே படுற அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு பெரட்டிட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கணுன்னா சுவையான ஆட்டு மூளை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.